வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு என் மனசுக்கு நெருக்கமா வந்திருக்கக்கூடிய ஒரு பாட்டு. இந்த பாட்ட ஒரு நாளைக்கு 2 முறையாவது கேட்டேன் அப்படின்னா, பண்படாத மனசும் பண்படும். அவ்வளோ ஒரு அழகான பாட்டு. இது இசைஞானி இளையராஜா பாட்டா அப்படின்னா, இல்ல ஜிவி பிரகாஷுடைய இசையில வெளிவந்திருக்கக்கூடிய பாட்டு. இந்த மாதிரி பாடல்கள என்னைக்காவது அத்திப்பூத்தது மாதிரி, அனிருத் மாதிரியான இசையமைப்பாளர் கேட்டாங்கன்னா, இந்த ஜென்மத்துக்கு புண்ணியமா போகும் அப்படிங்கிறது தான். அப்படி ஒரு சிறப்பான பாட்டா? அப்ப என்ன பாட்டு? என்ன படம்? அப்படின்னா பாலாவுடைய இயக்கத்தில் வெளிவரக்கூடிய திரைப்படம் வணங்கான். இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் இசையமைக்கிறாரு. கார்த்திக் நேதாவுடைய வரிகளில் மது பாலகிருஷ்ணனுடைய குரல்ல இறை 100 இருந்தால் என்ன, இறை 100 இருந்தால் என்ன, மதம் 100 ஆண்டால் என்ன அப்படிங்கிற இந்த பாட்டு. இந்த பாட்டுக்கான சூழல் என்னவா நான் நினைக்கிறேன் அப்படின்னா, அருண் விஜய் ஒரு பொண்ணை தத்தெடுத்து வளர்க்குறாரு தங்கச்சி மாதிரி. இந்த அருண் விஜய்க்கும் அந்த பொண்ணுக்குமான பாசத்தை இந்த பாட்டு சொல்லுது. இந்த பாட்டு இன்னொரு பேருண்மையை சொல்லுது. என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் மதங்கள் ஆட்சி செய்து, ஜாதி ஆட்சி செய்து, தத்துவங்கள் ஆட்சி செய்து, எது ஆட்சி செஞ்சாலும் அதிகபட்சமான மக்கள் அன்பால தான் இந்த உலகத்தை ஆண்டுகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லக்கூடிய பாட்டு. இதை இன்னொரு சுருக்கமாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா, எங்கள் ஊர் பக்கம்லாம் டூர் போவாங்க. சுற்றுலா போகும்போது எப்படி போவாங்கன்னா, முதல்ல இங்கேருந்து நாகூருக்கு போயிட்டு சக்கரை வாங்கி போட்டுட்டு, அப்படியே வேளாங்கண்ணியில் போயிட்டு மெழுகுவர்த்தி ஏற்றிட்டு, அப்படியே நவகிரகம் இருக்க எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வரும்போது எல்லா சாமியும் கும்பிடு அப்படின்னு வருவாங்க. அவங்களுக்கு இந்து சாமி, முஸ்லீம் சாமி, கிறிஸ்டின் சாமிங்கிற பேதம் இல்லை, எல்லாமே கடவுள் அப்படிங்கிற வகையில் இருப்பாங்க. 95% மக்கள் அப்படித்தான் இருக்காங்க. அவங்களுக்கு தத்துவம்னா என்னன்னு தெரியாது. இதை அடிப்படையாக வச்சு பல தத்துவங்களை கேள்வி கேட்டு வச்சிருப்பாரு இதில் கார்த்திக் நேத்தா. இப்படிப்பட்ட வரிகளை கொடுத்துருக்கக்கூடிய கார்த்திக் நேத்தாவுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். இந்த இசை அப்படின்னா எளிமையாக ரொம்ப வலிவான இசையாக பண்ணியிருப்பார் ஜிவி பிரகாஷ். அதாவது ஆரம்பத்தில் ஒரு கசல் வடிவ ஹம்மி, அதுக்கடுத்து முதல் இடை இசைக்குள்ள கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு புல்லாங்குழல், ரெண்டாவது இடைசைக்குள்ள ஒரு வயலின். இதை வச்சு இந்த பாட்டை ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பாரு. பல்லவி ஆரம்பிக்கும், இறை 100 இருந்தால் என்ன, மதம் 100 ஆண்டால் என்ன, பொய் வாழ்ந்தால் என்ன, மெய் வீழ்ந்தால் என்ன அப்படின்ட்டு போயிட்டு, இந்த உலகத்தை எதிராக ஆளுது அப்படின்னா அன்பு தான் ஆளுது அப்படின்ட்டு இருப்பார். அதுக்குள்ள இன்னொரு வரி போட்டிருப்பாரு, விஞ்ஞானம் ஒரு பாதி, மெய்ஞானம் ஒரு பாதி, அஞ்ஞானம் சரிபாதி அப்படின்னு இருப்பார். என்ன அப்படின்னா, இந்த உலகத்தை வளர்றதுக்கு விஞ்ஞானம், அதே நேரத்தில் மெய்ஞானம் அப்படிங்கிறது மெய்யியல் கோட்பாடு, இது மனிதன் வாழ்றதுக்கு. அதையும் தாண்டி இன்னொன்று இருக்கு, என்னன்னா அஞ்ஞானம், அறியாமை இருக்கு இல்லையா, இதுதான் இந்த உலகத்துல சரிபாதியா இருக்கு, அதுதான் இந்த உலகத்தை ஆளுது அப்படிம்பாரு. இந்த முதல் சரணத்தில் ஒரு கேள்வி கேட்டிருப்பார். என்ன அப்படின்னா, கடவுளை காப்பாற்ற மனிதன் உண்டு, மனிதனை காப்பாற்ற கடவுள் உண்டா அப்படின்னு கேட்பார். இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன் அப்படின்னா, காலங்காலமா மனுஷன் கடவுளை காப்பாத்திக்கிட்டு இருக்கான். ஆனா கடவுள் மனுஷனை காப்பாத்துறாருன்னு இது வரைக்கும் யாரும் சொல்லலை. இதுக்குள்ள இந்த சரணம் முடிகிறப்ப ஒரு வரி போட்டிருப்பாருங்க. இந்த சொற்கள் இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் பெரிய அளவுக்கு யாரும் சொல்லாதது என்ன அப்படின்னா, சார்வாகம் வைதீகம், ஆன்மீகம் தெய்வீகம், நாள்தோறும் ஏதேதோ சொல்கின்றதே அப்படின்னு இருப்பார். சார்வாகம்ங்கிறது ஒரு தத்துவம், இதை இந்து மதம் இன்னைக்கு செரிச்சு வச்சிருக்கு. வைதீகம் அப்படிங்கிறது ஒன்று, அதுக்கடுத்து நீங்கள் ஆன்மீகம் தெய்வீகம் ஒன்னொன்னு ஏதேதோ ஒரு நாளைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு. இவை ஏதும் அறியாமல் இரு ஜீவன் பேரன்பில் வாழ்கின்றதே அப்படின்னு இருப்பார். இந்த 2 பேருக்கும் எந்த தத்துவங்களும் தெரியாது, ஆனால் நிம்மதியாக மகிழ்ச்சியில் இந்த 2 ஜீவன்களும் வாழுது அப்படின்னு சொல்லிட்டு முதல் சரணத்தில் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி 2வது சரணத்தில் ஒரு கேள்வி கேட்பார். யாரை பார்த்துனா, ஆதிசங்கரரை பார்த்து கேள்வி கேட்பார். ஆதிசங்கரர் என்ன சொல்வார் அப்படின்னா, இந்த உலகமே மாயை, சூன்யம், இந்த உலகத்துமே ஒன்றுமே இல்லை, பிரம்மத்திலிருந்து படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு எதிர்த்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, ஆகாயம் ஓருண்மை, பூலோகம் ஓருண்மை, வா நம்முடைய அன்பு அப்படின்பது பேருண்மை அப்படின்னு இருப்பார். ஆகாயம் ஓருண்மையே, இதெல்லாம் உண்மைதானே, நம்ம அன்பு அதை விட பெரிய உண்மை அப்படின்னு இருப்பார். இதெல்லாம் சொல்லிட்டு மாணிக்கவாசக பெருமான் சொன்ன வானாகி மண்ணாகி வலியாகி ஒளியாகி அப்படிங்கிற இந்த பாடல்களை வரிகளை வச்சுக்கிட்டு இந்த பாட்டை ரொம்ப அழகாக முடிச்சிருப்பார். நீங்கள் இந்த பாட்டை கேட்டு பாருங்க. இது என்ன அப்படின்னா,
தத்துவங்கள் வந்துட்டு இந்த உலகத்தை ஆட்சி செஞ்சாலும் அதை தாண்டி அன்பு தான் இந்த உலகத்தை ஆட்சி செய்யுது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு அழகான பாடல். தத்துவ விசாரணை இந்த பாட்டு நடத்தியிருக்கு. இந்த பாட்டை மறுபடியும் கேளுங்க. மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டிய பாடல். நன்றி, வணக்கம்.